ஆதி என்னும் பராபரையே அன்பான மனோன்மணியே சோதி என்னும் பஞ்சகத்தாலே சொற்பெரிய கரிமுகனே தீது நீக்கும் கந்தவளே திருத்துகின்ற குருநாதர்களே 18 சித்தர்களே பண்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவேரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். நவகிரகங்களும் மனிதர்களும் என்ற பார்வையும் ஒவ்வொரு தரமான கிரக அமைப்புகளோடு ஒரு மனிதன் பிறக்கும் சூழ்நிலை ஏற்படும். அந்த மனிதன் ஆரம்ப காலத்தில் வறுமையிலும் சிரமத்திலும் இருக்கிறார்கள். காலப்போக்கில் அவர்களே ஆகச்சிறந்த மனிதர்களாக தலைமை தாங்கும் தகுதி அல்லது நாட்டை நிர்வகிக்கும் தன்மை போன்றவைகளை பெறுகிறார்கள். அந்த வகையில் தான் கட்சியை ஆரம்பித்து 5 வருடத்தில் ஆட்சிக்கு வந்து தான் இறக்கும் வரை தமிழ்நாட்டை ஆட்சி செய்த அல்லது தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பதவி வகித்த எம்ஜி ராமச்சந்திரன் இவர் பிறந்தது 11/1/1916 11:32 இரவு. இவர் கன்னிய லக்கணத்தில் ஜனனமாயிருக்கிறார். லக்கணத்துக்கு 4வது இடத்தில் சூரியன், 5வது இடத்தில் புதன் ராகு சுக்கிரன், 7வது இடத்தில் குருச்சந்திரன், 10வது இடத்தில் சனி வக்ரம், 11ஆம் இடத்தில் கேது, 12ஆம் இடத்தில் செவ்வாய் வக்ரம். பொதுவாகவே இந்த உபயலக்கணமான மிதுனம், கன்னி, தனுசு, மேனம் இந்த லக்கண ராசியில் பிறந்தார்கள் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை தொடர்ந்து இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும். அது காதலாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், ஜீவனமாக இருந்தாலும், திருமணமாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், அரசியலாக இருந்தாலும் அவருக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள் ஒன்றை தொடர்ந்து மற்றொன்று அமையும். அந்த வகையில் தன்னுடைய ஆட்சி அமைத்த உடனே அடுத்து தொடர்ந்து அவரே அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்து கொண்டும் கூட வெற்றி பெற்றார். அவர் இறந்த பிறகுதான் மற்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர முடிந்தது என்பது மேலும் ஒரு சிறப்பான தகுதி. பாருங்கள் நண்பர்களே, லக்கணத்துக்கு மேசம், சிம்மம், தனுசு இதில் கிரகங்கள் இருக்க வேண்டும். அதிகாரம், ஆளுமை, பொருளாதாரம் இந்த 3 தொடர்பு இருக்க வேண்டும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது சிம்மத்தில் செவ்வாய் மக நட்சத்திரத்தில் 2ஆம் பாதத்தில் வலுவாக இருக்கிறது. அடுத்து சூரியன் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் உத்திராட நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரியன் வர்க்கோத்தம சக்தியும் பெற்றிருக்கிறது. இந்த ஜாதகத்தில் மேலும் ஒரு யோகம் என்று பார்க்கும் பொழுது புதனும் சனியும் பரிவர்த்தனை பெற்று மிக வலுவாக இருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்போது அமெரிக்காவினுடைய தற்போது அரசியல் தலைமையில் உள்ள ட்ரம்ப் இந்த கன்னிய லக்கணத்தில் பிறந்தவராக சொல்லப்படுகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் என்பது மிகப்பெரிய யோகம். குருச்சந்திர யோகத்தில் பிறந்தவர். அதே சமயத்தில் 5ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள். இந்த 5ஆம் இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்து இந்த காதல், கற்பனை, வீரம், விவேகம் அனைத்தும் இந்த 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டது. இந்த புதனும் சனியும் பரிவர்த்தனை பெற்றதால் இவருக்கென்று ஒரு தனி ஸ்டைலில், அதாவது இவருடைய பழக்க வழக்கங்கள், நடவடிக்கைகள் அனைத்தும் சற்று சராசரி மனிதர்களை காட்டிலும் வித்தியாசமாக இருந்தது. ஆக இந்த 5ஆம் இடத்துக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு வலு சேர்ந்ததோ அந்த அளவுக்கு 10ஆம் இடத்திற்கும் வலு கூடியது. அதனால் தான் இருக்கும் வரை தன்னை மற்றவர்கள் அசைக்கக்கூட முடியாத ஒரு சூழ்நிலையில் வலுவாக ஆட்சி செய்தார். அதே சமயத்தில் சரராசியில் ராகு கேது இருக்கும் பட்சத்தில் வலுவாக இருக்கிறது. அதே மாதிரி ஸ்திர ராசியில் கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட காலமோ குடும்பத்தோடு இருந்தால் செல்வாக்கு குறைகிறது, செல்வாக்கோடு இருந்தால் குடும்பம் இல்லாமல் போகிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. இங்கு பாருங்கள் நண்பர்களே,
குரு இருந்த வீட்டுக்கு 5ஆம் இடத்தில் கேது தான் இருந்தாரே ஒழிய, குரு இருந்த வீட்டிற்கு 7ஆம் வீட்டில் லக்னம் அமைந்ததே ஒழிய, குரு இருந்த வீட்டிற்கு 5, 7, 9 இந்த 3இல் 5ஆம் இடத்தில் மட்டுமே கட்சி, கொடி, சின்னம் என்று அடையாளம் காட்டக்கூடிய கேதுவனுடைய சம்பந்தம் இருக்கிறது. அதே சமயத்தில் கேதுவனுடைய நட்சத்திரத்தில் தான் வக்கரம் பெற்ற செவ்வாய் இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவர்களுடைய ஆட்சி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் பொற்காலம் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. சரி, இப்போது இந்த எம்ஜிஆரினுடைய ஜாதகம் எதற்கு தேவை? லக்கினத்துக்கு 10வது இடத்துக்காரன் 5ஆம் இடத்தில் இருந்தார், 5க்குரியவன் 10ஆம் இடத்தில் இருந்தார். இந்த சூழ்நிலை மிதுன லக்கினத்தில் பிறந்த ஜெயலலிதாவை அடுத்தது ஆட்சிக்கு கொண்டு வந்து அவர் கையில் இந்த AIADMK என்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட தலைமை பொறுப்பை அவர் ஏற்று வழி நடத்தினார். காரணம் என்னவென்றால் 5, 10 பரிவர்த்தனை பெற்றனால் இந்த பரிவர்த்தனை பெற்ற லக்னத்துக்கு உரிய, அதாவது இங்கு புதன் வந்து விடுகிறது. இந்த லக்னாதிபதி 10ஆம் இடத்தில் புதனுடைய வீடு, புதனுடைய வீட்டில் லக்னாதிபதி அமர்ந்தனால் அந்த லக்னத்துக்குரியவர்களே மறுபடியும் அரசாட்சிக்கு வந்தார். அதே சமயத்தில் இவர் பிறந்தது மீனராசி, அவர் பிறந்தது சிம்மராசி. ஆக இவர் உயிரோடு இருக்கும் காலம் வரையில் அவர் அரசியலில் பெரிய கோலோ செயலவில்லை என்பதை கருத்தில் கொள்ள வேண்டும். சரி, இது எல்லாம் இருக்கும் பொழுது அடுத்து இதே கன்னி இலக்கணத்தில் பிறந்தவர் 22/6/1974 11:59 மணிக்கு பிறந்த திரு விஜய் அவர்கள். இவரும் கன்னி இலக்கணத்தில் பிறந்தவர்கள். இவரும் கட்சியை தொடங்கி சில வருடங்களில் ஆட்சிக்கு வந்தவர் என்பது கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து இவருடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 3வது இடத்தில் ராகு, 3, 6, 10, 11ஆம் இடங்களில் ராகு, இது சனி, செவ்வாய் இருப்பின் அற்புத யோகம் என்று சொல்லப்படுகிறது. 6ஆம் இடத்தில் குரு. இந்த 6ஆம் இடத்தில் குரு இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பில்லை என்றாலுமே கூட லக்கணத்துக்கு 4, 7க்குரியவன் சுயசாரம் வாங்கி சனியனுடைய வீட்டில் நின்றார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து லக்கணத்துக்கு 9வது இடத்தில் சுக்கிரனும் கேதுவும் அமைந்திருக்கிறார். இந்த சுக்கிரன் என்பவன் கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அந்த நட்சத்திரத்தை கொடுத்த சூரியன் 10ஆம் இடத்தில் திக்பலம் வாங்கி 5க்குரிய சனியோடும் 6க்குரிய சனியோடும் சேர்ந்து குருவனுடைய பார்வை பெற்றதால் சனி பலம் பெற்றது. சனி பலம் பெற்றதால் சுக்கிரன் பலம் பெற்றார். அதே சமயத்தில் எம்ஜிஆர் ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5, 10க்குரியவன் பரிவர்த்தனை பெற்று வந்தது. இங்கு 5, 10க்குரியவன் ஒன்றாக சேர்ந்து சூரியன் திக்பலம் வாங்கிய சூரியனோடு வந்து சேர்ந்தனால் இவருக்கு இவ்வளவு குறுகிய காலத்தில் அரசியல் பலமாக உதவி செய்தது. அதே சமயத்தில் இந்த எம்ஜிஆரினுடைய ஜாதகத்தில் லக்னத்துக்கு 11க்குரியவன் 7லிருந்து 7க்குரியவனோடு சம்பந்தப்பட்டான். இங்கே பாருங்கள் நண்பர்களே, இங்கேயும் லக்னத்துக்கு 11ல் சந்திரன் வலுவாக இருக்கிறார். இங்கு 11க்குரியவன் சந்திரனானான். இங்கு 11க்குரியவன் சந்திரனானான். இங்கேயும் 11க்குரியவன் சந்திரனாகி தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்றான். அந்த ஆட்சியும் பலமான யோகத்தை பெறக்கூடிய சந்திரன் என்ற வீட்டுக்கு 7க்குரியவனுடைய நட்சத்திரம் பெற்றதனால் மிக வலுவாக அமர்ந்தது. அதே சமயத்தில் இந்த ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நிறைய காணொளிகளில் சொல்லப்பட்ட தகவல் என்னவென்றால், நீச்சபங்க ராஜயோகம் என்ற ஒரு பொருள் பதிந்த ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். ஏன் ஒரு விஷயத்தை சிந்திக்காமல் போனார்கள் என்று தெரியவில்லை. ஏன் என்று கேட்டால், ஒரு கிரகம் எந்த ஸ்தானத்தில் நிற்கிறதோ அந்த ஸ்தானத்துக்கு யோகாதிபதியாகவும் இருக்க வேண்டும். அவர் ஒரு கேந்திரத்துக்கோ ஒரு திரிகோணத்திற்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கும் பட்சத்தில் அந்த கிரகம் மிகப்பெரிய யோகத்தை தந்துவிடும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த கடகராசிக்கு லக்னத்துக்கு 5க்குரியவன் செவ்வாய், அவன் ஒரு திரிகோணாதிபதி. சந்திரனுக்கு 10க்குரியவன் ஒரு செவ்வாய், அவன் ஒரு கேந்திராதிபதி, அதாவது தசம கேந்திராதிபதி என்பதை கருத்தில் கொள்ள ஏனோ தெரியவில்லை. எந்த ஒரு ஜோதிடர்களும் இந்த தகவலை குறிப்பிடவில்லை. இந்த லக்னத்தை தவிர வேறு லக்னமாக இருக்கும் பட்சத்தில் இது நீச்சபங்க ராஜயோகம் என்ற விஷயத்துக்கு செல்லலாம். ஆனால் இந்த சந்திரன் என்ற வீட்டுக்கு என்று பார்க்கும்பொழுது 5, 10க்குரியவன் என்பது மிகப்பெரிய யோகத்தை தந்து விடுகிறது. சந்திரன் நின்ற வீட்டுக்கு 6க்குரியவன் 8இல் மறைந்து யோகத்தை தந்தார். 9க்குரியவன் தனஸ்தானத்துக்கு 12இல் மறைந்த ஒரே காரணத்தால் தந்தை மகன் உறவு என்பது இவருக்கு சிலேக்கியமாக இல்லை. அதே சமயத்தில் இவருடைய ஜாதகத்தில்
சூரியனும் சனியும் சேர்ந்து புதன் வக்ரமாக இருக்கிறது. சூரியனும் சனியும் சேர்ந்தனால் பித்திருக்காரகனுக்கும் சனிக்கும் ஆகாது என்பதால் அது பகைப்பட்ட கிரகமாகவே கருதப்படுகிறது. ஆக தந்தை மகன் உறவு என்பது அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதே சமயத்தில் இங்கு பாருங்கள் நண்பர்களே, இங்கே லக்னத்துக்கு 10வது இடத்தில் புதன் வக்ரம் பெற்றார். அப்போ இந்த ஜாதகர் அரசியல் வந்த பிறகு இந்த அரசியலில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுகிறாரோ இல்லையோ தெரியாது. ஆனால் இவர் அரசியலுக்கு வந்ததிலிருந்து அரசியலை விட்டு வெளியேறும் வரை இவருடைய நடவடிக்கைகளும் இவருடைய செயல்பாடுகளும் இயல்புக்கு மாறானதாக இருக்கும். அது பெரிய பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணக்கூடிய தகுதியுள்ளதாகவும் இருக்கும். அதே சமயத்தில் லக்னத்துக்கு 6ஆம் இடத்தில் குரு இருப்பது, 6ஆம் இடத்தில் சுபக்கிரகம் இருப்பது என்பது அவ்வளவு சிறப்பான விஷயமல்ல. காரணம் என்னவென்றால் வாழ்நாள் முழுவதுமே தொந்தரவுகளும் நெருக்கடிகளும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டே இருக்கும் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அடுத்து இந்த கன்னிய லக்னத்துக்கு மிகப்பெரிய யோகாதிபதி, லக்னத்துக்கு 11க்குரிய பாதகாதிபதி 7ல் அமர்ந்து 11ஆம் இடத்தை குரு பார்த்தான். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இவருக்கும் பெண்கள் 11க்குரியவன் அபிலாஷையை தோண்டக்கூடியவன். இந்த அபிலாஷைக்கு சம்பந்தப்பட்ட உறவுகள் வாழ்நாள் முழுவதும் வந்து போய் கொண்டிருக்கும். அதனால் சங்கடங்கள் உருவாகும், பிரச்சனைகள் உருவாகும். அப்படி இருந்தாலுமே கூட தன்னுடைய லக்னத்துக்கு தசம கேந்திரமான 10வது இடத்துக்கு உரிய லக்கணத்தை கொண்ட ஒரு பெண் இவருக்கு பின் ஆட்சி அமைத்தார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. ஆக இங்கே லக்கணத்துக்கு 11க்குரியவன் 11ஆம் இடத்தை குரு பார்த்து 11க்குரியவன் குருவோடு சேர்ந்தால் இவருக்கு பின் ஒரு பெண் ஆட்சிக்கு வந்தார். அந்த ஆட்சியும் தமிழக அரசியல் இருக்கும் வரை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாகவும் இருந்தது என்பதை மாற்றுக்கருத்தில்லை. இங்கு லக்னத்துக்கு இங்கு 11ஆம் இடத்துக்காரன் வலுப்பெற்றதால் இங்கு 11ஆம் இடத்துக்காரன் ஆட்சி பெற்று லக்னாதிபதி வக்கரம் பெற்று லக்னாதிபதி நின்ற நிலைக்கு 2ல் சந்திரன் செவ்வாய் இருப்பதால் இவருக்கு பின்னால் ஒரு பெண் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது திரிசாவாகவும் இருக்கலாம் அல்லது மற்ற ஒரு பெண்ணாகவும் இருக்கலாம். ஆனால் இங்கு அடுத்து இந்த ஜாதகத்தை தொடர்ந்து இந்த கட்டத்தில் ஜெயலலிதாவினுடைய ஜாதகம், இந்த கட்டத்தில் திரிசாவினுடைய ஜாதகத்தையும் ஒப்பிட்டு பலன் சொல்ல காத்திருக்கிறோம். இது எதிர்காலத்தில் இது ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ ஒரு தனி மனிதனுடைய இயல்புகளை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு பதிவல்ல. ஒரு ஜாதகத்திற்கும் மற்றொரு ஜாதகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்ன, அதனுடைய செயல் தன்மை என்ன, அதனுடைய எதிர்காலத்தில் நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் என்ற ஒரு ஆராய்ச்சியின் முடிவே இது தானே ஒழிய இது ஒரு கட்சியோ ஒரு தனிமனித வாழ்க்கையையோ சுட்டிக்காட்டவோ அல்லது தவறான பாதையில் விமர்சனம் பண்ணவோ இல்லை என்பது கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு பதிவு. ஆக இவருடைய ஜாதகத்திலேயும் லக்னாதிபதி 10ல் இவருடைய ஜாதகத்திலேயும் பரிவர்த்தனையின் மூலம் லக்னாதிபதி 10ல் ஆக இவருடைய ஜாதகத்திலேயும் அடுத்து வரக்கூடிய ஆட்சிகளும் அல்லது தேர்தல்களும் இவருக்கு ஜாதகமாகவும் உறுதுணையாகவும் அமையும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஆனால் இவருக்கு பிறகு அல்லது இவரோடு சேர்ந்தே அடுத்த ஒரு பெண் இவருக்கு துணையாக நின்று ஆட்சி அதிகாரத்தை பெறக்கூடிய தகுதியுள்ள ஜாதகமாகவே இருக்கிறது. ஆக 2 ஜாதகத்திலும் 11க்குரியவர்கள் தொடர்பு இருக்கிறது, 2 ஜாதகத்திலும் 10ஆம் இடத்துக்கு லக்னாதிபதிக்கும் தொடர்பு இருக்கிறது. ஆக இந்த 2 ஜாதகம் ஒரு தலைமுறைக்கு முந்தைய ஜாதகம் அடுத்த தலைமுறையில் வந்த ஜாதகம் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. சரி நண்பர்களே, இவருடைய ஜாதகத்தில் 1972 அக்டோபரில் கட்சி ஆரம்பம், 1977 ஜூன் 30ல் ஆட்சிக்கு வந்தது, 1988 இவருடைய ஆயுள் முடிந்த காலத்தில் இவருடைய அரசியலிலிருந்து ஒரு விடுதலை பெற்றது மட்டுமில்லாமல் பூமியை விட்டே விடுதலை பெற்றார் என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதற்கு பிறகும் இன்று வரையும் அதிமுகவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் உறவுகளும் மற்றும் கட்சிக்காரர்களும் தொண்டர்களும் எங்களுடைய தலைவனினுடைய ஆட்சியை நாங்கள் தருவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இவருக்கு ஏற்கனவே தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் யாரும் தலைமை அரசியலில் இல்லை. ஆனால் பழைய தலைவர்களை முன்னின்று இதை செய்யப்போகிறேன் என்று ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். ஸோ நவகிரகங்கள் எல்லாமே அதனுடைய வேலையை தரமாக செய்ய காத்திருக்கிறது. அதற்கடுத்து பார்த்தீர்கள். ஆனால் ஒரு தகவல் சொல்ல மறந்துவிட்டேன். இந்த ஜாதகத்திலேயும் புதன் போராட்டாதி சுயசாரத்தில் இருக்குது, இந்த ஜாதகத்திலேயும் புதன் போராட்டாதி சுயசாரத்தில் இருக்கிறது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ஆக
இவருக்கு பின்னாலும் ஒரு பெண் வந்தார், இவருக்கு பின்னாலும் ஒரு பெண் வருவார். இவர் ஆட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆட்சிக்கு வந்தார். இவரும் கட்சியை தொடங்கி குறுகிய காலத்தில் ஆட்சி வந்தார். இவரும் கட்சிக்கு பிறகு இவருக்கு பின்னால் ஒரு பெண் இவருடைய நட்பு வட்டத்திலேயோ அல்லது நெருக்கத்தில் இருந்த ஒரு பெண் தலைமைக்கு வந்தார். இவருடைய ஜாதகத்திலேயே நட்பு வட்டத்திலேயும் தொடர்பில் உள்ள ஒரு பெண் தலைமை பதவிக்கு வருவார் என்று நம்முடைய அனுமானம். சரி நண்பர்களே, மற்றும் அடுத்ததொரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோ இம்மை என்னும் பிழை வராமல் காக்க செங்கன் மால்மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.